பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனா இருந்தால் உன்னை மதிப்பா, இல்லைன்னா மதிக்க மாட்டா. சிம்பிள். நீ எங்கே வேணா வேலை செய்ய, எவனை வேணா சொரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயிற்று வேணாலும் மீதி, எவ்வளோ பேர் வேணாலும் முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளையடி, யாரும் இன்னும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்தில் ஒரே ஒரு விதி தான். நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் ஒன்று மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னா இந்த சமூகம் ஒன்று மதிக்காது. சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும். உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்கே போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 ட்ரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்ச ரூபாய் காரு, 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம் எனக்கு தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயும் இருக்கிற 4 முதலாளியும் அவனை நக்கி திங்கிற இங்கே இருக்கிற 4000 முதலாளிங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போறக்க தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்கே நம்ம டிவியில் 100 தடவை விளம்பரம் போட்டான்னா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோன்றதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கும். அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏத்துக்கும். இதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் செத்து போலான்ற வாய்மணக்க நிஜாம் பாக்கு, தாம்பூலம் சிறக்க நிஜாம் பாக்கு, உனக்கு எனக்கு என அனைவரும் போட்டி போட்டு வாங்கும் பாக்கு நிஜாம் பாக்கு. ஜலதோஷம், உடல்வலி, மூட்டுவலி அனைத்து வலிகளுக்கும் ஒரே நிவாரணம், அஞ்சால் அலுப்பு மருந்து. என்னங்கன்னு இப்படி ஈரோட்டுக்கு தனியா என்ன ஸ்லாங்கன்னா அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ திடீர்னு நீங்களே என்ன சொல்லுவீங்க, சவுத் சைடு நார்த் சைடு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், மாம் வடக்கு போயிடுச்சு, மாம் தெற்கு போயிடுச்சு, தெப் திரும்பி வருன்னு எனக்கு தெரியலைங்க. சோமரங்களம் திரும்பி வருன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சந்தைக்கு போனோமாம அப்படியே வடக்கு போயிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் காலேஜில் படிக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டான், அவன் பர்ஸை கிளாஸ் ரூமில் விட்டுட்டு போயிட்டான். நான் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. அவன் திடீர்னு ஓடி வரான். மேம் என்னோட பர்ஸை மேலே வச்சுட்டேன் அப்படின்னா. அப்படியா, என்னத்துக்கு பர்ஸை மேலே வச்ச, ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா என்ன மாதிரி பேசுறியா, நீ ஈரோடுல பின்ன எதுக்கு என்ன மாதிரி பேசுறிய அப்படின்னா. நான் ஈரோடுல இருந்து அப்புறம் நீ திருநெல்வேலியிருந்து இங்கே வந்து நீ ஈரோடு வேற பேசாம போனே, அப்புறம் நான் ஏன் திருநெல்வேலி மாதிரி பேசக்கூடாது, பர்ஸு மேலே இருக்கு யாராவது எடுத்துக்கு வர போறாங்க, எவ்வளோ பணம் வச்சிருந்தாலே அப்படின்னு. நான் என்ன எவ்வளோ பணம் வச்சேன்னு தெரியல, ஆனால் பர்ஸு பாருங்க மேலே விட்டுட்டு வந்துட்டு பாருங்க அப்படின்னா. அப்புறம் மேலே ஆயம்மா இருக்கிறாங்க, போங்க, ஆயம்மாலாம் பூ படத்தை எடுக்க மாட்டாங்க, போங்க. அப்போ தான் தெரியும் ஃப்ளோவில் பாருங்கள் நமக்குலாம் திருநெல்வேலி பாஷை வருது. பிகைன் நோட்ஸில் நீ இன்டர்வியூவில் நயன்தாரா மாதிரிலாம் பேசியிருந்த, யார் வேணாலும் ஏற்றுக்கலாம். ஐ மீன் நீ நயன்தாரா மேம் மாதிரி நீ பேசியிருக்க, நீ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, உனக்கு நியூஸ் மட்டும்தான் வரும், அதை மட்டும் ட்ரை பண்ணு அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொன்னாங்க. நயன்தாரா மேடமே ஏற்றுக்கிட்டாலும் நயன்தாரா மேமே ஏற்றுக்கிட்டாலும் என்ன அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க போல. ஸோ அப்போ எனக்கு சேலஞ்சிங்காக ஒரு 2 மினிட்ஸ் எனக்கே அப்படியா நம்ம டப்பிங்க்கு ஃபிட்டான ஆள் கிடையாதா, நீ வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க, எலெக்ஷன் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்க, ஆனால் டப்பிங்லாம் ட்ரை பண்ணிடாத, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் டப்பிங் அப்படின்னு சொன்னவங்க ஈவன் இந்த பிகைன் நோட்ஸ் வைரல் வீடியோக்கு அப்புறம் சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, இதுக்காகவே நம்ம கொஞ்சம் மெனக்கடணும் அப்படின்ற மாதிரி நான் நிறையா முயற்சி பண்ணேன்.